வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு மலையேற்றம் மற்றும் பைக் பேரணியை அவர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். மேலும் ஹர்சிலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் உரையாற்ற உள்ளார். சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மகளிருக்கான மாதிரி கிராம பஞ்சாயத்துக்கான மாநாடு இன்று புதுடெல்லியில் தொடங்கியது. பஞ்சாயத்து ராஜ் இணை அமைச்சர் திரு SP சிங் பாகேல், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் ஆகியோர் இன்று இம்மாநாட்டை தொடக்கி வைத்தனர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாதிரி மகளிர் பஞ்சாயத்துகள் அமைய வேண்டும் என்பது அமைச்சகத்தின் நோக்கமாகும். 2024-25 நிதியாண்டில் வணிக சுரங்கங்களிலிருந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரையிலான மொத்த நிலக்கரி உற்பத்தி 167 மில்லியன் டன்களை எட்டியுள்ளது என்று நிலக்கரித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு பங்களிக்கும் நிலையான மற்றும் திறமையான நிலக்கரித்துறையை வளர்ப்பதற்கு மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் சாம்பல் புதன் தினத்தை முன்னிட்டு 40 நாட்கள் தவக்காலம் இன்று தொடங்கியது. இதனை முன்னிட்டு தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயம், வில்லியனூர் லூர்து மாதா தேவாலயம் உள்ளிட்ட அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. இதன் நிறைவு நாளில் இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த தினம் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படும். ICC சாம்பியன்ஸ் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு லாகூரில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியாவை எதிர்கொள்ளும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.